கூறினார். அதேபோல் உலக பிரளயமும் இந்த பாத்திரபத மாதத்தில் மகாலய அமாவாசை அன்று வந்தது. உலகம் அழியும் போது பயங்கரமான தீப்பிழம்புகள் பூமியை 100 ஆண்டுகள் இருக்கும். இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சேராகிவிடும். பிறகு மீண்டும் 100 ஆண்டுகள் இடைவிடாமல் மழை பெய்யும். அந்த வெள்ளத்தில் உலகம் முழுவதும் அடித்துச் செல்லப்படும். அதற்கு மகாலயம் என்று பெயர். எனவே மகாலய அமாவாசை அன்று ஈஸ்வரனை பக்தியுடன் வழிபடுபவர்கள் அவர்கள் 100 ஆண்டுகள் தீயில் எரியாமலும் 100 ஆண்டுகள் மழையில் அடித்துச் செல்லப்படாமலும் ஈஸ்வரனிடம் உடலுடன் அல்லது ஆத்மாவுடன் செல்வோம். மீண்டும் படைப்பு தொடங்கிய பிறகு அந்த மகா சிவபெருமானிடமே இருப்போம். அதனால்தான் மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பானது. மகாலயத்தில் அழிவு ஏற்படாமல் இருக்க இந்த மகாலய அமாவாசை அன்று நாம் கூறியபடி செய்து 100 ஆண்டுகள் வாழ்ந்து சிவ சாயுஜ்யத்தை அடையுங்கள். மகாலய அமாவாசை அன்று அனைவரும் மும்மூர்த்திகளையும் நாம் கூறியபடி பூசியுங்கள். இது மகாசிவனே கூறிய பரம ரகசியம். மிகவும் புனிதமான இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு சிறப்பு மரத்தை தொட்டால் போதும். துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. லட்சுமி கடாட்சத்தால் நீங்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறிவிடுவீர்கள். அந்த மரம் என்னவென்றால் வேப்ப மரம். நீங்கள் வேப்ப மரத்தை தொட்டால் போதும் உங்கள் நிலை மாறிவிடும். இன்றுடன் உங்களுக்கு இருந்த தரித்திரம் நீங்கிவிடும். வருடம் முழுவதும் பணம் வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் உடலில் உள்ள அனைத்து ஆபத்துகளையும் தோஷங்களையும் இந்த மரம் உறிஞ்சி உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்க லட்சுமி தேவி ஆசிர்வதிப்பார். வேப்ப மரம் லட்சுமி தேவியின் நேரடி வடிவம். லட்சுமி தேவியின் படம் இல்லை என்றால் வேப்ப மரத்தை லட்சுமி தேவியாக பாவித்து வழிபடுபவர்கள் நம் முன்னோர்கள். இன்று ஒவ்வொருவரும் அருகில் உள்ள வேப்ப மரத்தடிக்கு சென்று ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி வேப்ப மரத்தை வணங்க வேண்டும். பின்னர் வேப்ப மரத்தின் அடியில் 3 திரிகளை வைத்து பசுனை அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு வேப்ப மரத்தை 11 முறை தொடவும். அடுத்த நாள் இப்படி செய்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். எல்லா நல்ல செய்திகளையும் கேட்பீர்கள். நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளிலும் லட்சுமி தேவியின் அருள் இருக்கும். உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும். வேண்டுமானால் தினமும் வேப்ப மரத்தை வணங்கி நியாயமான முறையில் ஒரு விருப்பத்தை கூறி 11 முறை வேப்ப மரத்தை தொட்டால் மிகவும் நல்லது. உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் வேலைகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் சண்டைகள் குறைய வேண்டும் என்றாலும் இதுபோன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சில நாட்கள் வேப்ப மரத்தை தொடவும். அப்படி தொடுவதால் உங்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் மூடும் நாளில் இந்த மரத்தை கட்டாயம் தொடவும். நீங்கள் இந்த செயல்முறையை முழுமையாக செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. உங்களுக்கு வேப்ப மரம் தென்படும்போது அந்த மரத்தின் அருகில் சென்று அதை 11 முறை தொட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கும் கழுத்தங்கள் தரித்திரங்கள் ஆபத்துக்கள் அனைத்தும் நீங்கும். அளவற்ற செல்வம் கிடைக்கும் என்பதால் ஒவ்வொருவரும் இந்த அமாவாசை நாளில் இந்த மரத்தை தொட்டு நல்ல பலன்களை பெறுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்த அமாவாசை நாளில் வீட்டிற்கு பூசணிக்காய் கட்டுவது மிகவும் நல்லது. தீய சக்திகள் நீங்கும். அமாவாசை அன்று காலையில் பாலில் வெல்லம் கலந்து குடிக்க வேண்டும். அப்படி குடித்தால் மனநோய்கள் நீங்கும். மனதுக்கு அமைதி கிடைக்கும். கழுத்தங்கள் துயரங்கள் நீங்கும். இது ஞாயிற்றுக்கிழமையுடன் வரும் மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை. மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் எலுமிச்சையுடன் இப்படி செய்தால் போதும். மிகவும் ஏழையாக இருப்பவரும் பணக்காரர் ஆவார். உங்கள் அதிருத்தம் திரும்பும். அற்புதமான பலன்களுடன் உங்கள் வாழ்க்கை மாறும். எலுமிச்சையை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? எலுமிச்சையுடன் பரிகாரம் செய்தால் நிச்சயமாக பலிக்கும். மிகவும் நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல் உங்கள் அதிர்ஷ்டம் திரும்பும் என்பதால் எலுமிச்சை பரிகாரத்தை நிச்சயமாக செய்யுங்கள். அதோடு நமக்கு அமாவாசை நல்ல நாளாக அமைந்து இப்படி அமைவது மிகவும் சிறப்பு. இன்று செய்யும் பூஜை ஆகட்டும், இன்று செய்யும் பரிகாரத்திற்கு ஆகட்டும், நல்ல பலன் இருக்கும். இந்த முடிவை நாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம். எனவே நீங்கள் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உண்மையில் இந்த அமாவாசை நாளில் எலுமிச்சை பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த எலுமிச்சை பரிகாரம் எல்லா தரித்திரங்களையும் நீக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரும். எல்லா வகையிலும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எலுமிச்சை தானே என்று நினைப்போம். ஆனால்
எலுமிச்சைக்கு அதீத சக்தி உண்டு. எலுமிச்சையால் செய்யும் பரிகாரம் நிச்சயம் சித்திக்கும். முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் செய்யும் எலுமிச்சை பரிகாரம் இன்னும் நல்ல பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் ஒரு எலுமிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் மகா. ஆனால் ஒரு எலுமிச்சைக்கு 15 ரூபாய் மட்டுமே செலவாகும். அதைவிட நமக்கு வேறு எந்த செலவும் இல்லை அல்லவா? அதனால்தான் இப்படியே ரூபாய் கொடுத்து ஒரு எலுமிச்சையை வாங்கி பரிகாரம் செய்தால் உங்கள் கெட்ட காலம் நீங்கி உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடப்பதுடன் அற்புதமான பலன்களும் கிடைக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பரிகாரத்திற்கு எப்போதும் பழுத்த எலுமிச்சையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பச்சை எலுமிச்சையை பயன்படுத்தி பரிகாரம் செய்தால் பெரிய பலன் கிடைக்காது. எனவே இந்த பரிகாரத்திற்கும் பழுத்த எலுமிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், அது போதும். இது வீட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீட்டு விஷயங்களில் சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்காது. வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். வீட்டு விஷயங்களில் கைத்தங்கள் இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அற்புதம் நடக்கும். இந்த எலுமிச்சம் பழத்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை. முதலில் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை 2 துண்டுகளாக வெட்டுங்கள். வெட்டிய பிறகு இந்த 2 துண்டுகளிலும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தடவுங்கள். அதாவது ஒரு துண்டில் மஞ்சளை தடவுங்கள், ஒரு துண்டில் குங்குமத்தை தடவுங்கள். பிறகு இந்த 2 துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் வெளியே வந்து விடுங்கள். அதாவது பிரதான கதவுக்கு வெளியே வந்து வாசலின் இருபுறமும் சிறிது சிறிதாக உப்பை தூவுங்கள். அதாவது 2 கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு வாசலின் ஒவ்வொரு பக்கத்திலும் 1 கைப்பிடி வீதம் குவியலாக போடுங்கள். உப்பை ஏன் போட வேண்டும் என்றால் உப்பு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிடும். நமக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கைத்தங்களையும் நீக்கும் சக்தி உப்பிற்கு உண்டு. உப்பு என்றால் லட்சுமி தேவியின் வடிவம். உப்பு பண பிரச்சனைகளை நீக்கி பணத்தை ஈர்க்கும் என்பதால் முதலில் உப்பை போட்டு அதன் மேல் ஏற்கனவே வெட்டி வைத்திருந்த 2 எலுமிச்சை துண்டுகளை இங்கே காட்டப்பட்டுள்ளபடி, அதாவது வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி வைக்கவும். எலுமிச்சை பழங்களை வைத்த பிறகு எலுமிச்சை பழங்களின் மேல் 2 கற்பூர துண்டுகளை வைத்து அந்த கற்பூர துண்டுகளை தீக்குச்சியால் பற்ற வைக்கவும். அப்படி பற்ற வைத்த பிறகு நீங்கள் பரிகாரத்தை அமாவாசை அன்று மாலை 6 மணி முதல் 12 மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். பகலில் செய்யக்கூடாது. இனி வாசலில் இருக்கும் உப்பு மற்றும் எலுமிச்சை துண்டுகளை மறுநாள் காலை எழுந்தவுடன் எடுத்து ஒரு கவிழ் போட்டு அந்த கவிழை எடுத்து சென்று ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலோ அல்லது அரசு மரத்தின் அடியிலோ போட்டு விடுங்கள். இந்த மரங்கள் கிடைக்கவில்லை என்றால் ஓடும் நீரில் போட்டு விடுங்கள். அதாவது கால்வாய்கள், ஆறுகள் போன்ற ஓடும் நீர் இருக்கும் அல்லவா, அந்த நீரில் போட்டு விடுங்கள் போதும். இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள தரித்திரம் நீங்கும். சகல தரித்திரங்களும் நீங்கும். நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும். கண் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும். மிகவும் ஏழையாக இருப்பவரும் பணக்காரராக மாறிவிடுவார். அது மட்டுமின்றி இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். நம் வாழ்க்கை மாறிவிடும். நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நல்ல பலன்களுடன் அற்புதத்தை பார்க்க முடியும். இது ஒரு சிறிய பரிகாரம் என்றாலும் அதன் பலன் மிக அதிகமாக இருக்கும். அந்த பலனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனவே இந்த சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள். இந்த எலுமிச்சை பரிகாரத்தை செய்ததாகவோ அல்லது செய்து கொண்டிருப்பதாகவோ யாரிடமும் சொல்லாதீர்கள். இதை நீங்கள் இரவில் செய்தால் மிகவும் நல்லது. அதாவது 7 மணி நேரத்திற்கு பிறகு அல்லது 6 மணி நேரத்திற்கு பிறகு இதை செய்யுங்கள். இப்படி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். சிலரை பார்த்திருப்போம். வீட்டில் உள்ளவர்களுக்கே ஒத்து போகாது. கணவன் மனைவிக்கிடையே கடுமையான பிரச்சனைகள், சண்டைகள் வரும். கஷ்டங்கள், துயரங்கள் பொருளாதார ரீதியாக சுத்தமாக நன்றாக இருக்காது. வீடு ஒத்து வராது. எதுவுமே நன்றாக இருக்காது அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எலுமிச்சை பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எந்த சந்தேகமும் இருக்காது. நம்பிக்கையுடன் செய்தால் போதும். இந்த பரிகாரம் வலிக்கும். நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஏனென்றால் அது எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது, தீமையை உறிஞ்சுகிறது, நம்முடைய கைத்தங்களை நீக்குகிறது. நமக்கு தெரியாமல் எதிர்மறை சக்திகள் நம் வீட்டில் இருந்தால் அவையும் நீங்கிவிடும். சாதாரண நாட்களை விட இது போன்ற திதிவார நட்சத்திரங்கள், அதாவது இந்த பௌர்ணமி, அமாவாசை, அர்த்தமி, பஞ்சமி திதிகளில் இந்த எதிர்மறை சக்திகள் சற்று அதிகமாக இருக்கும்.
சில பிரச்சனைகளை உருவாக்கும். எப்படி என்றால், வீட்டில் குழந்தைகள் சண்டையிடுவது போலவும் பெரியவர்கள் சண்டையிடுவது போலவும் செய்யும். இவற்றை பலர் நம்புவார்கள், சிலர் நம்ப மாட்டார்கள். நம் பெரியவர்கள் சொல்வார்கள், அமாவாசை எங்களுக்கு ஒத்து வராது, பிரச்சனை ஏற்படும், என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சிலர் வருத்தப்படுவார்கள் அல்லவா? நடக்காமல் தடுக்க உதவும் பரிகாரம் இது. இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்றாக சித்திக்கும். ஆகவே சந்தடி முடிந்த பிறகு செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இரவு நேரத்தில் தான் கெட்டது நம் வீட்டிற்குள் நுழைகிறது. ஆகவே அந்த கெட்டதிலிருந்து நாம் விடுபட உதவும் பரிகாரம் இது. இந்த பரிகாரம் நமக்கு நன்றாக சித்திக்கும் பரிகாரம் என்பதால் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். செய்து பலன் பெறுங்கள். அதேபோல் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி ஆழ்த்த ஐஸ்வர்யங்களை பெறுங்கள். இது மிகவும் சிறிய பரிகாரம், ஆனால் இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்று இந்த எலுமிச்சை பரிகாரத்தை செய்வதன் மூலம் வருமானமும் அதிகரிக்கும். லட்சங்களிலிருந்து கோடிகள் சம்பாதிக்கும் நிலைக்கு செல்வீர்கள். படிப்படியாக வருமானம் அதிகரிக்கும். ஏழையும் பணக்காரன் ஆவான். அதாவது ஒரே நேரத்தில் கோடிகள் வந்து கொட்டும் என்று அர்த்தமில்லை. முறையாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும். அதன் வாயில்கள் திறந்திருக்கும். அது மட்டுமின்றி அமாவாசை நாள் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் உங்களுடன் ஒரு எலுமிச்சையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்திருப்பதால் விபத்துகள் நடக்காது. உடல் சோர்வு குறையும். பயணம் செய்யும் போது சிரமப்படக்கூடாது. எந்தவிதமான துயர சம்பவங்களும் நடக்கக்கூடாது. எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு எலுமிச்சையை உங்களுடன் எடுத்துச் சென்று பயணத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்ற பிறகு எலுமிச்சையை எடுத்து சாலையோரம் எறிந்து விடுங்கள். அந்த எலுமிச்சையை வைத்துக் கொண்டு போவதால் என்ன ஆகும் என்றால், ஏதாவது கெட்டது இருந்தால் அந்த எலுமிச்சை எடுத்துக் கொள்ளும். நமக்கு நல்ல பலனை தரும். நமக்கு எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் பார்த்து கொள்ளும். எலுமிச்சைக்கு எல்லா சக்திகளும் உள்ளன. எலுமிச்சை தானே என்று நினைப்போம். ஆனால் எலுமிச்சை மிகவும் புனிதமானது. எலுமிச்சை திருந்தி தோஷங்களை நீக்கவும் நமக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் போக்கவும் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நீங்கள் என்னவென்றால் இப்படி சிறிய சிறிய பரிகாரங்களை எலுமிச்சம் பழங்களை கொண்டு செய்யுங்கள். செய்து பலன் பெறுங்கள். அதேபோல் அமாவாசை அன்று அனைவரும் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொண்டு நாம் இப்போது சொன்ன சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள். அப்படி செய்வதால் உங்களுக்கு மிகவும் நல்லது நடக்கும். கழுத்தங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பண பிரச்சனைகள் நீங்கும். பணலாபம் உண்டாகும். அப்படி நல்லது என்பதால் அனைவரும் இந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தை செய்து சுப பலன்களை பெற்று ஆனந்தமாக வாழுங்கள். இன்று, அதாவது இந்த அமாவாசை அன்று தவறுதலாக கூட சூரிய உதயத்திற்கு பிறகு தூக்கத்திலிருந்து எழக்கூடாது. அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். இப்படி இன்று செய்யாவிட்டால் அது தரித்திரத்திற்கு அடையாளம். இப்படி தூக்கத்திலிருந்து எழுந்து தலைக்கு குளிப்பது கட்டாயம் செய்ய வேண்டும். அமாவாசை அன்று தலைக்கு குளிக்கவில்லை என்றால் தரித்திரம். இப்படி தலைக்கு குளிக்கும் போது சாம்பூக்கள் எதையும் பயன்படுத்தாமல் வெறும் தலையில் தண்ணீரை மட்டுமே ஊற்ற வேண்டும். சாம்பூக்கள், சீயக்காய், சிகைக்காய் போன்ற எதையும் பயன்படுத்தி தலையை தேய்க்கக்கூடாது. தலையில் மட்டும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இன்று சேவின், நகம் வெட்டுதல் போன்றவற்றை செய்யவே கூடாது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் இது போன்ற காரியங்களை செய்தால் தரித்திரம் வந்து சேரும். பலரும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் சேவின், முடிவெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்றவற்றை செய்வார்கள். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளில் இது போன்ற காரியங்களை செய்ய மறக்காதீர்கள். இத்தகைய செயல்களால் எதிர்காலத்தில் நிதி பிரச்சனைகள் ஏற்படும். முற்காலத்தில் அமாவாசை நாளில் மதியம் மட்டுமே உணவு உண்டு இரவில் சிற்றுண்டி உண்பார்கள். ஏனெனில் அமாவாசை இரவில் உணவு உண்பது உடல்நல குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். இந்த குறிப்பாக காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது. அமாவாசை நாளில் இப்படி செய்தால் தரித்திரம் பிடிக்கும். அதேபோல் இந்த அமாவாசை நாளில் தவறுதலாகவும் மதியம் தூங்கக்கூடாது. தரித்திர தேவதையை அழைப்பது போலாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இன்று வாகனங்களுக்கு எலுமிச்சை மாலை கட்டுங்கள். இன்று இப்படி செய்வதால் அகால மரண தோஷங்கள் நீங்கும்.
அதேபோல் மிகவும் சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று பாலியல் செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அமாவாசை அன்று கணவன் மனைவி உடல் ரீதியாக ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு அதனால் சுகம் இருக்காது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை சந்திப்பார்கள், துன்பப்படுவார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது. ஆகவே இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது. செய்தால் லட்சுமி தேவிக்கு மிகவும் கோபம் வரும். ஏனென்றால் இந்த அமாவாசை யோக கிரியைகளுக்கு மிகவும் விசேஷமான என்பதால் இன்று என் பாலியல் உறவை அசுபமாக கருதினார்கள். இன்று எந்த ஒரு நபரும் சுடுகாடு அல்லது கல்லறைகள் உள்ள இடங்களில் திரியக்கூடாது. ஏனென்றால் அத்தகைய இடங்களில் தீய சக்திகள் இருக்கும். அந்த எதிர்மறை சக்திகள் மனிதனை மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் சோர்வடைய செய்யும். எனவே